குட் மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட வந்து இமானுவேல் இருக்காரு. அவர் ஒர்க் மெஷர்மெண்ட் பற்றி வந்து நமக்கு ப்ரீவியஸ் டிஎன்பிசி மோட்டார் இன்ஸ்பெக்டரில் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் தொகுத்து நமக்காக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க் மெஷர்மெண்ட்னா என்ன? Application of techniques to establish time for a qualified worker to carry out a specified job at a defined level of performance. ஸோ ஸ்பெசிஃபைட் ஜாப் ஒரு குறிப்பிட்ட வேலையை எடுத்துக்கணும். ஒர்க்கர் வந்து குவாலிட்டியான ஒர்க்கராக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இவ்வளோ நேரத்துக்குள்ளே தான் அது செய்யணும் அப்படின்றது அந்த டைம் வந்து அளக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் அளக்கிறதுக்கு பேர் தான் ஒர்க் மெஷர்மெண்ட். நமக்கு தேவை ஒர்க் மெஷர்மெண்ட்னா எவ்வளோ நேரம் ஆகும் இந்த வேலையை செய்ய, எவ்வளோ நேரம் ஆகும் இந்த வேலையை செய்ய, குவாலிஃபைடு ஒர்க்கரை வச்சு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் ஒர்க் மெஷர்மெண்ட்டு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ஸ்டாப் வாட்ச் ஸ்டடி, அது வந்து ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி வந்து நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் ஒர்க் மெஷர்மெண்ட் என்ன சொல்றீங்க? To determine the standard time for ஒர்க் மெஷர்மெண்ட்னாலே ஒரே வார்த்தையில நம்ம முடிவு பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் டைம். ஒர்க் மெஷர்மெண்ட்னா ரொம்ப அதிகமான வார்த்தையில யோசிக்கல, ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தை ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஸோ பர்பஸ் ஆஃப் ஒர்க் மெஷர்மெண்ட் அதான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன? time taken by the trained worker while working at a steady space. ஸோ ட்ரெயின்டு ஒர்க்கர் வேணும். ட்ரெயின்டு ஒர்க்கர்னா குவாலிஃபைடு ஒர்க்கர் வேணும். அப்புறம் வந்து அந்த இது ஸ்டெடி ஃபேஸாக இருக்கணும். ரொம்ப பரபரப்பாகவும் செய்யக்கூடாது, ஸ்லோவாகவும் செய்யக்கூடாது. ஸ்டெடி ஃபேஸ் அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம். ஆனால் இதில் இருக்கும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன? Normal time allowance. ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நார்மல் டைம் ப்ளஸ் அலவன்ஸ், அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைமுக்கான ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டைம் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. Total work content plus delay contingency allowance. ஸோ வேற ஒரு எக்ஸாம் வந்து இட் இஸ் சமேஷன் ஆஃப் டோட்டல் ஒர்க் கண்டென்ட் ப்ளஸ் டிலே கண்டென்சி அலவன்ஸ் சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் டைமுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Observed time into rating factor and allowance factor. ஸோ அப்சர்வ் டைமோட ரேட்டிங் ஃபேக்டரையும் பெருக்கி அலவன்ஸ் ஃபேக்டரையும் பெருக்கிறது வந்து ஒரு ஃபார்முலா. அப்சர்வ் டைம் என்ன? The actual time taken by the worker to complete a specific operation. எவ்வளோ நேரம் அந்த வேலையை செய்யறதுக்கு தேவைப்படுது அப்சர்வ் டைம். அப்சர்வ் டைமோட வந்து நம்ம வந்து ரேட்டிங் ஃபேக்டர் போட்டால் அது நார்மல் டைம். ஸோ ரேட்டிங் ஃபேக்டரோட வந்து அலவன்ஸை போட்டுனா வந்து அது வந்து ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ நார்மல் டைம்னா என்ன? Observed time into rating factor. ஸோ அப்சர்வ் டைமோட ரேட்டிங் ஃபேக்டரை பெருக்கினா தான் அது நார்மல் டைம். ரேட்டிங் ஃபேக்டர்னா என்ன? Performance level of the worker divided by standard performance level expected. ஸோ ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ஆஃப் ஒர்க் இருக்கும், ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எக்ஸ்பெக்டட் இருக்கும். ரேஷியோ தான் ரேட்டிங் ஃபேக்டர். ரேஷியோ டிலே ஸ்டடினா என்ன? Percentage of occurrence of an activity. ரேஷியோ டிலே ஸ்டடினா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி தான் வந்து ரேஷியோ டிலே ஸ்டடின்னு சொல்கிறோம். ரேஷியோ டிலே ஸ்டடியில் வந்து என்ன பண்ணுவோம்? Percentage of idle time for men or machines is calculated. ஸோ எவ்வளோ நேரம் ஐடியலாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு தான் ரேஷியோ டிலே ஸ்டடி யூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் ஸ்டடியில் நம்ம என்ன பண்ணுறோம்? Work measurement, recording of delays, interruption and ineffective time. ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டடியில் வந்து ஒர்க் மெஷர்மெண்ட் எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிப்போம், டிலே எதனால் ஏற்படும், தாமதம் எப்படி இதுவாகுது அப்படின்னா, தள்ளி போகிறது எப்படின்னு போகிறோம், இன்எஃபெக்டிவ் டைம் கண்டுபிடிப்போம். பேசிக் டைம்னா என்ன? Observed time into observed rating by standard rating. ஸோ பேசிக் டைம்னா அப்சர்வ் டைம் இன்ட்டு அப்சர்வ் ரேட்டிங் பை ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒர்க் மெஷர்மெண்ட்டில் சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கற்றுக் கொடுத்த இமானுவேலுக்கு இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். அவர் இந்த கண்டென்ட் நம்ம கொடுத்ததுக்காக அவரை பாராட்டுவோம், அவரை வாழ்த்துவோம். நன்றி.